friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போறோம். அங்கி பாப்பா என்ன பார்க்குறீங்க மேலே? ஆக்சுவலி ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன், அதனால மேடம் வந்து ஃபேன் நிற்கிறத பார்க்குறாங்க. ஹாய் சொல்லு பாப்பா. அம்முக்குட்டி பட்டு ஹாய் சொல்றியா? ஓய் ஓய் அச்சோ. சரி கீழே உட்காந்துக்கோ. ஸோ இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்றது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப 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 ஒரு கியூட்டான விஷயம் தான். ஸோ அங்கி பாப்பாக்கு பல்லு வளர்ந்துடுச்சு. பல்லு வளர்ந்துடுச்சுல உனக்கு காட்டலாமா? அதை என்ன என் முடி இப்படி ஆயிடுச்சு. வாங்க, அங்கி பாப்பாவுக்கு ஒரு குட்டியாக 2 பல் வளர்ந்துருச்சு, அதுவும் சேம் டேல. அதை வந்துட்டு உங்களுக்கு காட்டுறோம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு 7 months கம்ப்ளீட் ஆகி 8 months ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கரெக்டான டைம் தான் நினைக்கிறேன். என்னோட பீடியாட்ரிஷியன் வந்துட்டு லாஸ்ட் மந்த் போனப்பவே வந்துட்டு இப்போலேருந்து எப்போ வேணால் லைக் 7th ஒரு 9th monthக்குள்ளே இந்த கீழே இருக்கிற 2 பல் வந்து வளர்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி மேடம்க்கு கரெக்டாக வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லைட்டாக இப்போ தான் எட்டி பார்க்குது. நேற்று வந்து வீடியோவில் அவ்வளோவா தெரியல, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியுது. ஜாலி பல்லு வளர்ந்துருச்சு. ஆனால் அம்மாவை கடிக்கக்கூடாது, சரியா? ஓகேவா? ஓகேவா? ஓகே ஓகேவா? வளர்ந்து வளர்ந்து கொஞ்சம் மேலே, கொஞ்சம் மேலே, நாக்கு கொஞ்சம் மேலே வைடி. அம்மு பட்டு அழகா இருக்கே உன் பல்லு. காட்டு 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 அஞ்சு தங்க காட்டுடி. பல்ல மாட்டும் காட்ட மாட்டுற. கியூட்டா இருக்கு கியூட்டா இருக்கு கியூட்டா இருக்கு. அம்மு கொச்சி என்ன 3 days முன்னாடியே வந்துட்டு லைட்டாக நான் கை வச்சு பார்க்குறப்போ லைட்டாக வெளில வர மாதிரி இருந்தது. நான் அப்பவே சொல்லிட்டு இருந்தேன், கீர்த்தி அங்கி பாப்பாவுக்கு பல்லு வர மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இல்லை ஒய் ஒய் ஆமாம். அப்போ வந்துட்டு அவன் இல்லை அதுக்குள்ளெல்லாம் வளராது அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன் 7th month முடிஞ்சிருச்சு, கண்டிப்பாக வந்துட்டு பல்லு வளர்கிற டைம் தான், வளர போகுது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ அதே மாதிரி மேடம்க்கு இன்னைக்கு பல்லு நல்லா வெளில தெரியுது. பாட்டி ட்ரைனிங். உச்சா போங்க அங்கு. அங்கி பாப்பா உச்சா போங்க. அங்கிதா பாப்பா உச்சா போங்க. அங்கிதா பாப்பா உச்சா போங்க. குட் கேர்ள். இவன் என்ன பண்றான்? இவன் என்ன பண்ணுவான்? டேய் மஃபி, நீ எங்கம்மா ஃபியூச்சா போவ? மஃபி தான் இருக்கிறதுலே மோசமான பையன். எல்லா இடத்துலயும் உச்சா போவான். நீங்க வேணா நான் வேணா ப்ரூஃப் காட்டுமா மஃபி? அவன் ஒரு நாளைக்கு 10 இடத்துல உச்சா போவான். இந்த ரூமை தவிர, அங்கிதா இருக்கிற ரூமை தவிர வேற எல்லா ரூம்லயும் உச்சா போய் வைப்பான். ஆமா ராமகுட்டி. ஸோ இந்த பாட்டி ட்ரைனிங் வந்துட்டு நாங்க கொஞ்ச நாளா தான் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு 1 week-ஆ. ஸோ அதுக்கு முன்னாடி அவ தூங்கி எந்திரிக்கிறப்ப என்ன பண்ணுவோம்னா அப்படி காலில் உட்கார வச்சா ஃபர்ஸ்ட் அப்படி. ஆமா போயிட்டியாம்மா? போகலையே இன்னும். அம்மா பிடிச்சிக்கிறேன். காலில் உட்கார வச்சா அதுல காலில் ஃபர்ஸ்ட் போய் பழகுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி இது பேர் என்னன்னு தெரியல எனக்கு, அமேசான்ல வாங்கியிருந்தேன். பிராண்ட் வந்து R4 Rabbit, லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ இதுல உட்கார வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எல்லாம் போக மாட்டாங்க. இவளுமே வந்துட்டு சில டைம் போவா, சில டைம் போக மாட்டா, அந்த மாதிரி தான். ஆனா வந்து இப்பதான் பழகிட்டு இருக்கா. இப்போ அப்படியே பழகிட்டே இருந்தோம்னா கொஞ்ச நாள் கழிச்சு பழகிடுவாங்க அப்படியே. ஸோ யூஸ்வலா தூங்கி எழுந்திரிச்சோன்னு உட்கார வச்சோம்னா கண்டிப்பா வந்துட்டு போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இப்போ வந்து அங்கி உச்சப்பா போல, மேபி அவளுக்கு வந்து வரலன்னு நினைக்கிறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம். இது வந்துட்டு உச்சா போன அப்புறமா இதை அப்படியே எடுத்து வாஷ் பண்ணிட்டு திரும்ப இதில் வச்சிடலாம். அண்ட் இதுக்கு ஒரு மூடியும் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி. ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இது வந்துட்டு கொஞ்சம் ஒரு 9 months வரைக்கும் நம்ம பிடிச்சிதான் உட்கார வைக்கிற மாதிரி இருக்கும். அவங்க நல்லா உட்காந்துட்டு அப்புறமா தனியாக உட்கார வைக்கலாம். டேய் என்னடா பண்ணுற? டேய் 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 குச்சி பையா, என்னடா பண்ணுற? குச்சி பையா குச்சி பையா
குச்சி பையா மஃபியோட சம்மர் ஹேர் கட். சம்மர் ஹேர் கட் காமிச்சியா? குண்டு குச்சி குஞ்சு குச்சி குஞ்சு முஞ்சல் ஆடுறீங்களா? இப்ப எதுக்கு அழுதுறீங்க? எதுக்குடி அழுத? எதுக்குடி அழுத? ஓய், அவனுக்கு பாட்டி ட்ரைனிங் பிடிக்கல. பாட்டி ட்ரைனிங் பிடிக்கலையாமா அவனுக்கு? பாட்டி ட்ரைனிங் பிடிக்கலையோடி. ஊஞ்சல் மட்டும் பிடிச்சிருக்கா? வா 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 வா. ஐயோ போதும் ஊஞ்சல் போதும் போதும். வா வா வா. அங்கி பாப்பாக்கு இன்னைக்கு மார்னிங் ராகி கஞ்சி கொடுக்கலான் இருக்கோம். அதுக்கு வந்துட்டு 2 ஸ்பூன் ராகி, அதை வந்துட்டு ஒரு 4 hours சோக் பண்ணி வச்சிடணும். கூடயே 2 பாதாமோட அதுலேருந்து இப்படி மிக்சியில் போட்டு அரைச்சி தேங்காய் பால் மாதிரி எடுப்போம்ல, அந்த மாதிரி ராகி பால் எடுத்துகிட்டு அது ஸ்டவ்வில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கை விடாமல் கிண்டணும், இல்லைனா வந்து டைட் ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ டக்குன்னு வந்து இந்த மாதிரி டைட் ஆகிடும். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 ஸ்பூன் தேங்காய் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதான் வந்து அங்கியோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இது கூட நம்ம வேணால் பனங்கற்கண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட்னஸ்க்கு. டிஃபன் சாப்பிட்டு குயிக்காக ஒரு ஷாப்பிங் போயிட்டு வர போகிறோம். அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்காங்கி. ட்ரெஸ் மாத்தாங்கு. பாய் போலாம். மாத்துங்க மாத்துங்க. மேடம் பார்த்தீங்கன்னா புது பேக் வாங்கினதுல சீனை போட்டுட்டு இருக்காங்க. என்னடி நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கே. மேட்ச் ஆகுது இவங்க நல்லா. இது வந்துட்டு பிளாக்னால எல்லா ட்ரெஸ்ஸுமே மேட்ச் ஆகும். ஆமா. ஆல்சோ பார்த்தனா நல்லா ஸ்பேஷியஸா இருக்கும். ஸோ உள்ள வந்து நான் நிறைய திங்ஸ் வைக்க போறேன். யூஸ்வலா டைப்பர் பேக் தானே கொண்டு போவோம். ஆனா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பெருசாவும் வேணும், ட்ரெண்டியா வேணும் தான் இது வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜூக் அப்படின்ற வெப்சைட்ல இருந்து ஆர்டர் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் ஆஃப் ஹேண்ட் பேக் வச்சிருக்காங்க. மதர்ஸ் பேக்குமே தனியா வச்சிருக்காங்க. ஸ்லிங் பேக்ஸ் இருக்கு. அப்புறம் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அவங்க கிட்ட. அது மட்டும் இல்லாம ஃபுட் வேற கூட ஒன்று ஆர்டர் பண்ணிருக்கேன். அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுக்குள்ள நம்ம என்னெல்லாம் வைக்கலாம் அப்படின்றத காட்டுறேன். வாங்க வாங்க வாங்க. ஒரு ஸ்லிங்கும் கொடுத்துருக்காங்க. இது வேணா நம்ம ஸ்லிங் பேக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு டைப்பர்லாம் வைக்க போறேன் அங்கிக்கு. ஸோ எப்போ வெளில போனாலும் டைப்பர் எடுத்துட்டு போறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் ஒரு 2 செட் ஆஃப் ட்ரெஸ்ஸு, அப்புறம் அவளோட டாய்ஸ், என்னோட கிளிப்பு, இந்த ஸ்லிங்கையும் உள்ளே வச்சுக்கலாம். அப்புறம் துடைக்கிறதுக்கு டவல், கீர்த்தியோட கோம், பாட்டில், என்னோட இயர்பாட். ஸோ இது எல்லாத்தையும் வச்சாச்சு. வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோன் வைக்கிறதுக்குமே உள்ள பார்ட்டிஷன் இருக்கு, அங்கே ஃபோன் வச்சுக்கலாம். அவ்வளோதான், சரி. என்னோட ஸ்லிப்பர்ஸ். அழகா இருக்குல்ல? நல்லா இருக்கு டிசைன். வாவ், நல்லா மேட்ச் ஆகுதுல்ல? இங்க பாரு, வந்து நல்லா சாஃப்ட்டான. அதுதான் மெயின். இல்ல கால் வலிக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணது. ஆல்சோ வந்துட்டு தடுக்காம இருக்கும்ல இந்த மாதிரி ஃபுல்லா போட்டா, அதனால இந்த மாடல் வாங்குனேன். அங்கே அம்மாவோட ஸ்லிப்பர் பாரு, புது ஸ்லிப்பர். நல்லா இருக்கா? உனக்கு அவளுக்கு அங்க தெரியவே இல்லை. ஆமா, இங்க இருந்து பாத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டு ஜூக் வெப்சைட்ல இருக்கு. சோ இந்த மாதிரி மட்டும் இல்ல, அவங்க கிட்ட நிறைய டைப் ஆஃப் ஃபுட்வேர் இருக்கு. ஷூஸ்ல இருந்து சாண்டல்ஸ்ல இருந்து எல்லா டைப் ஆஃப் ஃபுட்வேரும் இருக்கு அவங்க கிட்ட. ஆல்சோ இது எல்லாமே வந்துட்டு நல்ல கம்ஃபர்டபுளான கிளாத் வித் லெதர் ஃபேப்ரிக்ல செய்யறதுனால போறதுக்குமே நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. உங்களுக்கு வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க. வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதான் பாய் சொல்லலாம் இருக்கும். அங்கூர் பாய் போலாம். ஆச்சிக்கு பாய் சொல்லு. பாய் சொல்லு. பாய் மஃபி.
ஈவினிங் 6 o'clock வந்துட்டு காக்கா டைம். அங்கேயும் நானும் வந்துட்டு மொட்டை மாடிக்கு வருவோம். மொட்டை மாடிக்கு வந்துட்டு காக்கா பாப்போம். காக்கா பறக்குது பாரு, காக்கா பறச்சு, கிளி பறக்கும், காக்கா பறக்கும்ல. ஸோ ஒரு 5:30க்கு முன்னாடிலாம் வந்துட்டு இருந்தோம். இப்போ வந்து ரொம்ப வெயிலாக இருக்கனால ஒரு 5:45 அந்த மாதிரி டைமில் வந்தோன்னா கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் காற்றும் நல்லா அடிக்கும். அதனால் வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் ஏர் வாங்கின மாதிரியும் இருக்கும். அதனால் வந்து ஈவினிங் டெய்லியுமே வந்துட்டு ஒரு 1/2 hour to ஒரு 45 minutes வரைக்கும் வந்து மாடியில் இருக்கும். ஓகே ஓகே. சன்செட் அங்கே சன்செட் எங்க செம்மையாக இருக்கு பாரு சன்செட். காக்கா கும்பிடு, காக்கா காக்கா எங்க, காக்கா காக்கா எங்க காட்டு, காக்கா காக்கா. அதோ இருக்கா காக்கா, அதோ இருக்காடி குட்டி காக்கா. குட்டி 7 பூ வளர்ந்துருக்கா இன்னைக்கு. ஆமா, எல்லாத்தையும் கீழே போட்டு அடி தங்கும். தா மஃபி, தா மஃபி, தா 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 டாய் தா தாய் தா. எடுக்க போறேன்டா. அங்கிதா மஃபி டயர்ட் ஆயிட்டாண்டி. ஹலோ பேபிஸ். அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. ஓய் குட்டியம்மா அங்க பாரு. அவளுக்கு இப்போ அந்த லேப்டாப்பை இழுக்கணும். ஆமா, இழுத்து வாயில் வைக்கணும். ஏய் பாரு எப்படி நீ பண்றாங்க. என்ன சொல்ற? டெலிட் பண்ணி விட்டாதடி. டெலிட் பண்ணிடாத. இது அதுக்குள்ள வர்க் பண்ண போறியா நீ? அதுக்குள்ள வர்க் பண்ண போறியா? ஸ்கூல் போகணும், காலேஜ் போகணும்ல, அப்புறம் தான் வேலை பார்க்க முடியும் அப்பா மாதிரி. ஆமா, அதுக்குள்ள லேப்டாப் போடுங்கிறத பாரு. ஓய் மேடம் அதுக்குள்ள எல்லாமே தெரியும் போலயே. ஆமா, எல்லாமே உனக்கு. அவ என்ன மாதிரி ஒரு பிரில்லியன்ட் கேர்ள். அவ அப்பா மாதிரி பிரில்லியன்ட். இதுக்கு மட்டும் உங்க அப்பா மாதிரி. ஓகே ஓகே, சூப்பர் ரி, சூப்பர் ரி. அழுதா மட்டும் உங்க அம்மா மாதிரி. அங்கிதா ட்ரெஸ் மாத்த போறா கோயில் போகிறதுக்காக. எங்க மேடம் ரெடி ஆயிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து கோயிலுக்கு போக போறோம். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நிலா சோறு சாப்பிட போறோம். அப்படியா? இன்னைக்கு பௌர்ணமினால சோறு சாப்பிட போறோம். ஆனா சோறு இல்ல, டிஃபன் வந்துட்டு நம்ம மாடியில போய் சாப்பிட போறோம். ஜாலியா. அதுக்கு முன்னாடி கோயில் போக போறோம். நான் அங்கிட்ட அண்ட் அம்மா நடந்தே போலான் இருக்கோம். பார்த்து போயிட்டு வாங்க. ரெடியா? ரெடியா? யார் ஹேர் பேண்ட் போடுவா? ஹேர் பேண்ட் அழகா இருக்கேடி தங்கு. ஹேர் பேண்ட் ஒரு சந்தோஷம். யாரோட பேக் அது? ஆச்சி பேக். ஆச்சி பேக்கா? இன்னும் அங்கிதா பேக் சொல்லு. ஆச்சியோட அம்மா கொடுத்துடு, அம்மா கொடுத்துடு. ஆச்சியோட பேக் அடி போட்டு. இல்லையா இல்லையா இல்லையா. ஏ ஹாய். பேக் கொடு, அம்மா கொடு, பேக் கொடு. கொடுக்க மாட்டியா? ம், ஓய் எங்கடி பார்த்துட்டு இருக்க? பல்லு வலி கொண்டிட்டாங்க. அடம்மா சஞ்சாடு சைக்கிளியே சஞ்சாடு சஞ்சாடம்மா சஞ்சாடு தோசை, ஜூஸ்,
சட்னி இதான் பன்னீர் பூர்ஜி நம்பணும். நல்லா இருக்கும் பாரு. ஆனால் பெரிய மூளை சுருங்கி போச்சுன்ற மாதிரி சாம்பார் ரைஸ் மஃபி ஒன்று வச்சு பிரியாணி போட போகிறோம் நாங்கள். மஃபி 65 பாக்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி நாச்சி சாப்பிடலாம், பசிக்குது கைஸ், வாங்க எல்லாரும். இது என்னோட டிஷ் வாட்டர் மெலான் ஜூஸ். தலைவன் டோனியை காட்டுடா வீடியோல. 4 ஏ 4 தோசை இருந்தாங்க. சோறு அண்ட் நிலா. இதான் நிலா சோறு. அம்மா சோறே இல்லை, தோசை, நிலா தோசை. அங்கி இதோ இருக்கடி நிலா, டெய்லி நீ இருக்கியடி அம்முட்டி, குட்டி அம்முட்டி. ஓய் குட்டி அம்முட்டி, தோசை வேணுமா? யார் கூட்டுன்னு நம்மளா? சாப்பிடு. நாங்க வேற என்ன வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். தோசை தான் மப்பி. நல்ல கொடிய ட்ரெஸ் எல்லாம் காய்து, ட்ரௌசர் அண்ட் நிலா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் தேங்க்யூ, டேக் கேர், பாய் பாய் பாய்.